கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்துல ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும், ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். அது நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத புஸ்தகத்தின் வாயிலாக இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதாக. இந்த வேத வசனத்தை தியானிக்க தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துல ஏதாவது விருப்பங்கள் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம். இதை நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் விரும்பிக் கொண்டிருக்கலாம். இந்த ஆசைகளும் இந்த விண்ணப்பங்களும் இந்த வேண்டுதல்களும் எப்படி நிறைவேறும் என்பதை வேதவசனம் மூலமாய் நாங்கள் சிந்திக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மிகுந்த மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆசைகள் என்ன, உங்கள் விருப்பங்கள் என்ன, உங்கள் எண்ணங்கள் என்ன, எது நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்கள் மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டுமா? உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டுமா? உங்களுக்கென்று நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமா? உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக நிறைவேற வேண்டுமா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இது உங்களுக்கான இறை வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் உங்கள் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், உங்கள் எண்ணங்களை உங்கள் யோசனைகளை அறிந்திருக்கிறவர், உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத வசனத்தின் மூலமாக சிலருடைய வாழ்க்கையை எப்படி நிறைவேற்றினார், நாம் எப்படி நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக சாலமோன் ராஜா. இந்த சாலமோன் ராஜா என்ன செய்தான்னு சொல்லி பார்க்கும்போது, தன் தகப்பனுடைய ஆசை, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை தாவீது ராஜாவுக்கு இருந்தது. அந்த ஆசையை உன் மகன் மூலமாய் நான் நிறைவேற்ற என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இப்போது சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்காக தேவனிடத்துல அவன் ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தை கேட்டு தேவாலயத்தை கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் ஒரு நாளிலே ராத்திரி நேரத்துல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்போது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க விருப்பமா இருக்கிறதை அவன் யோசித்து பார்த்தான், அவன் கேட்டான். நல்ல ஒரு காரியம். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரிடத்திலிருந்து நான் ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்தது. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் திரளான மக்கள் இருக்கிறாங்க, ஏராளமான எண்ணிக்கைக்கு மிகுந்து இருக்கிற இத்தனை ஜனங்களை நியாய விசாரிக்க யாராவது ஆகும். எனக்கு இந்த ஜனங்களை நியாயத்திற்க ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்துல கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நீ கேட்கிற விண்ணப்பம் உகந்த விண்ணப்பமா இருக்கிறது. ஆகவே இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை 9 மற்றும் 10 வசனத்துல ஆண்டவர் பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் என்றால், நீ கேட்ட ஞானத்தையும் கொடுக்கிறேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு கொடுக்கிறேன் என்று கேட்டதையும் கொடுத்தார், கேளாத நன்மையும் அவருக்கு கொடுத்தார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ என்னத்தை விரும்பி கொண்டிருக்கிறாய்? தேவனிடத்துல போய் உன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இது எனக்கு தேவை என்று சொல்லி கேட்டு பாருங்கள். அது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமா இருந்தால் அதை கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்காக நிறைவேற அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்துல வருவது, ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை கேளுங்கள், கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவதாக எஸ்தர் ராஜாத்தி தேவனிடத்துல சமூகத்துல போய் என்ன கேட்க வேண்டும் என்பதை முதலாவது தன் தாதிமார்களோடு சேர்ந்து விண்ணப்பம் பண்ணினாள், ஜெபம் பண்ணினாள், 3 நாள் உபவாசம் இருந்தால். பிறகு ராஜ அரண்மனையில போய் பிரவேசித்து, அங்கே எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று அகஸ்வர ராஜா சொன்னான். 127 நாடுகளுக்கு அதிபதியா இருக்க ராஜா சொன்னான், எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? நண்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். நீங்க ராஜ்யத்தின் பாதியை கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். தமிழ்நாட்டுல பாதி கொடுங்கன்னா ஆண்டவர் எப்படி தருவார் இல்லைங்களா? நாம் கேட்கிற விண்ணப்பம் சரியா இருக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி இருந்ததுனால யூத ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாதபடிக்கு அந்த தேசத்தில் இருக்கிற யூத ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவள் கேட்டால், அந்த விண்ணப்பத்தை ராஜாவின் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படக்கூடாது, அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது எஸ்தர் ராஜாத்தியின் விண்ணப்பமாய் இருந்தது. அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். தேசத்துக்காய் ஜெபித்த 2 பேர், தேசத்தை பாதுகாக்க விண்ணப்பம் செய்த 2 பேர், 2 பேருடைய மன்றாட்டு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இப்போது புதிய ஏற்பாட்டில பரிசுத்த பவுலின் விண்ணப்பம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். பவுலின் விண்ணப்பம் என்ன? தேவனுடைய வார்த்தைப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் என் விண்ணப்பமுமா இருக்கிறது என்று பரிசுத்த பவுல் ரோமாபுரி கடிதத்துல 10ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல குறிப்பிடுகிறார். எனக்கு ஒரு ஆசை உண்டு, எனக்கு ஒரு விண்ணப்பம் உண்டு, என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவரு கூட கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் பவுலின் விண்ணப்பமா இருந்தது. ஆண்டவரே, என் ஜனங்கள் பாவத்தில் அழிந்து போகாதபடி ரட்சித்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசையை அவர் தெரிவித்தார். கர்த்தர் இந்த பவுலின் விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை 1 தீமோத்தேயுவின் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவும் ஆண்டவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய சித்தமுள்ளதான். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது முதலாவதாக உங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறீர்களா? இரண்டாவது, உங்கள் தேசத்தில் இருக்கிற நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற 148 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அப்படி ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் தேவை நிச்சயமாய் சந்திப்பார். தேவனுடைய வார்த்தை படிக்கிறோம், யோபு புத்தகத்துல படிக்கிறோம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று நாம் படிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் ஆசையை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சாலமோனின் விருப்பம் என்ன? ஞானம் வேண்டும் என்பது. எஸ்தர் ராஜாத்தின் விருப்பம் என்ன? 127 நாடுகளிலிருந்து யூத மக்கள் கொல்லப்படக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும் என்பது. பவுலின் விருப்பம் என்ன? ஆசை என்ன? இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. இங்கே கர்த்தருடைய விருப்பம் என்ன? தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய விருப்பம் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. ஆக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை பார்த்து இப்படி சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல இப்படியாய் சொன்னார், உலகமெல்லாம் போங்க, எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லுங்க, சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க, நான் வருகிற வரையில் இந்த உபதேசங்கள் அவர்களுக்கு போதனைகளாக சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். போங்க, சீஷராக்குங்க, ஞானஸ்நானம் கொடுங்க, உபதேசம் பண்ணுங்க என்பது ஆண்டவருடைய கடைசி கட்டளை. இந்த கட்டளையை நீங்களும் நானும் நிறைவேற்ற ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் கடந்து செல்லும் போது நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் மீதியான காரியங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்கள் விருப்பம் நிறைவேற்ற வேண்டுமானா அவருடைய விருப்பத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஆசை என்ன, விருப்பம் என்ன? எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. 2 பேரை கொடுத்து நாம் விசேஷமாக ஆண்டவர்களை சந்தித்து அவர்களை விடுதலை கொடுத்த நோக்கத்தை என்ன என்பதை சொல்லி இருப்பதை வேறு புத்தகத்திலே நாம் படித்து பார்க்கலாம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா என்கிற தேசத்தில் இருந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை சரிதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பெண்ணை ஆண்டவர் சந்தித்தார். இந்த பெண்மணிக்குள்ள இருந்த பாவகாரங்களை சுட்டி காட்டினார். அவள் மனம் திரும்பினார், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். இப்போது இவருடைய விருப்பம் என்னவென்றால் அவளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள்ளே வந்தது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த சிறையினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கத்தக்கதாக அந்த ஊரில் அவர் சாட்சி சொன்னார். அடுத்து 42ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அந்த சிறையை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். சமாரியாசிரியருடைய சாட்சியை கேட்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து இயேசுவின் உபதேசத்தை கேட்டு அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை அருமையான ஆண்டவர்! ஆண்டவருடைய சத்தியம் இன்றைக்கு அநேக மக்களுக்கு போதனை செய்யப்பட வேண்டும். அந்த சத்தியத்தை ஒருவர் கேட்கும் போது விடுதலை பெறுகிறார்கள். யோவான் 8:34 படிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். யோவான் 14:6 படிக்கிறோம், இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த ஆண்டவர் சத்தியம் உள்ள தேவன். இந்த ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அங்கே ரட்சிப்பு கிடைக்கிறது. இரண்டாவதாக மார்க்குவின் சுவிசேஷத்துல
4ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டவன். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது. அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அவன் யார் என்று அவனுக்கு தெரியாது. பிசாசால் பீடிக்கப்பட்டவன். இயேசு அந்த வழியாய் வந்தார். அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு போ என்று சொன்னார். அப்போது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னார். இந்த லேகியோன் என்பது அநேக அசுத்தாவையில் நிறைந்த ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு கூட்டம் என்பதை வேதவசம் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இயேசு அந்த அசுத்தாவையை விரட்டினார். அந்த மனிதனுக்குள்ள இருந்து அசுத்தாவைகள் புறப்பட்டு போயின. 2000 பண்டிகைகளுக்குள்ள புகுந்து அவைகள் கடலுக்குள்ள போய் மாண்டன என்று சொல்லி படிக்கிறோம். லேகியோன் என்றால் அநேக ஆவிகள், அசுத்தாவிகள். 2000 அசுத்தாவிகள் அந்த மனிதனை விட்டு வெளியே புறப்பட்டு போனது. அவன் வாழ்க்கையில மாற்றம் வந்தது, விடுதலை பெற்றான். இப்போது அவனுடைய நிலைமை என்ன? மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினிடத்துல வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களை விவரமாய் சொன்னார்கள். அந்த வாலிபன் இயேசுவினிடத்துல வந்தான். வசனம் 19, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்றார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போல் எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அநேக அசுத்தாவைகள் அவனுக்குள்ள இருந்து வெளியே புறப்பட்டு போனது. அவன் விடுதலை பெற்றான். விடுதலை பெற்ற பிறகு அவன் உட்கார்ந்திருந்தான். அவன் புத்தி தெளிந்திருந்தான். அவன் வஸ்திரம் தரித்திருந்தான். அவனை கண்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிலர் பயந்தார்கள். இன்றைக்கும் இயேசு ஒரு மனிதனை சந்திக்க விரும்புகிறார். அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவின் கிரைகளை விடுதலை பண்ணி அவனை சுகப்படுத்தி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். அந்த சமாரிய பெண்மணி பாவத்துல வாழ்ந்து கொண்டு வந்தவள். அவளை பார்த்து இயேசு சொன்னார், உனக்கு 5 புருஷன் இருந்தார்கள், எப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. அப்படி என்றால் ஏறக்குறைய 6 பேரோடு வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஒருவரை மாற்றி ஒருவராக 5 பேரை கடந்து 6வது ஒரு மனிதனிடத்துல பிரவேசித்து அவனோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான். அவருடைய வாழ்க்கையில பாவம் நிறைந்திருந்தது. லேகியோன் பிடித்திருந்த அந்த வாலிபன், அவனுக்குள்ள பிசாசு நிறைந்திருந்தது. பிசாசுகள் விரட்டப்பட்டது, பாவம் விரட்டப்பட்டது. 2 பேரும் சுகம் பெற்றார்கள். 2 பேரும் தெக்கப்போலி நாடு முழுவதுமாய் அந்த வஸ்திரம் தரித்து லேகியோன் பிசாசால் விடுதலை பெற்றவன். அவன் தெக்கப்போலி நாடு முழுவதுமாய் சத்தியத்தை சொன்னான். சமாரியா தேசத்திலே பாவத்தை வாழ்ந்த அந்த பெண்மணி பாவத்தினால் விடுதலை பெற்று இந்த சமாரியா முழுவதுமாய் சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட்டால், இன்றைக்கும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களோ, சாபங்களோ, வியாதிகளோ, பலவீனங்களோ எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சுத்தம் பண்ண ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இயேசுவினிடத்துல வாருங்கள். ஆண்டவர் உங்களை சந்திக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இன்னொரு நபரை குறித்து வேத புத்தகத்திலே நாம் படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்க்கும்போது, இங்கே கையமையுமாய் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அங்கே இருந்த மக்கள் இயேசுவிடத்திலே அந்த பெண்மணியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்டவர்களை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். கல்லிருந்து கொல் என்றால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின கட்டளை நிறைவேற்றுவதற்கு சமம். கல்லிருந்து கொண்டு விட்டார். இயேசு அன்புள்ளவர், இயேசு கருணை நிறைந்தவர். அவர் கொலை செய்ய நியாயப்பிரமாணம் கொலை செய்ய சொல்லிவிட்டாரே, அவருடைய அன்பு எங்கே, அவருடைய கருணை எங்கே என்று கேள்வி கேட்பார்கள். ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். அது ஞானமுள்ள ஒரு காரியம். தரையில குனிந்து எழுத ஆரம்பித்தார். எழுதின பிறகு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எரிய கடவன். ஒருவேளை ஆண்டவர் 10 கற்பனையில் சில கற்பனை எழுதியிருக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக, இந்த காரியங்களை எழுதியிருக்கலாம். அதுல ஒவ்வொருவராய் கல்லை போட்டு விட்டு போய்விட்டார்கள். இவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டார். நான் பொய் சொல்கிறவனா இருக்கிறேன், அல்லது நான் இச்சிக்கிறவனா இருக்கிறேன், அல்லது என் தாய் பாப்பனை நான் கனமனாவனா இருக்கிறேன், தேவனை நான் வசட்டப்படையவனா இருக்கிறேன் என்று சொல்லி
தன் பாவத்தை உணர்ந்து கல்லை போட்டு விட்டு போயிட்டாங்க. இயேசு அந்த பெண்மணியை பார்த்து கேட்டார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன் அக்கினிக்கு உள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன் அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று. பாவத்திலே பிடிக்கப்பட்டவள் அந்த பாவத்திற்கான தண்டனையை, கல்லிருந்து கொல்லப்பட வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டியவள். இயேசு அவளுக்கு மன்னிப்பு கொடுத்தார். போ, இனி பாவம் செய்யாதே. அந்த வார்த்தை அவளுடைய உள்ளத்தை மாற்றினது. அவள் புறப்பட்டு சென்றாள். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், இந்த விபச்சாரமைகளை பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானிக்கவில்லை, புறப்பட்டு சென்றாள். இன்றைக்கும் பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே, பலவீனத்திலே, துக்கத்திலே, கண்ணீரோடு கூட இருக்கிற உங்களுக்கான விடுதலையை இயேசு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவரிடத்திலே வாருங்கள். இயேசு உங்கள் குறைகளையும் குற்றங்களையும் தப்பிதங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். உங்களுடைய ஆசை என்ன? உங்கள் விண்ணப்பம் என்ன? உங்கள் ஜெபம் என்ன? முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது வியாதியிலிருந்து விடுதலை, மூன்றாவது பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலை, நான்காவது பிசாசின் பிடியில திலிசனை கட்டுந்து விடுதலை. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார். இயேசு ஒருவரால் மாத்திரமே உங்களுக்கு விடுதலை தர முடியும். இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு விசுவாசத்தோடு அவர்கள் அன்பு கூறுவீர்களாக. தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவீர்களாக. இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் பிரதான கற்பனை. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 36, 37, 39 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். முதலாம் கற்பனை, தேவனிடத்தில் அன்பு கூறுவையாக. இரண்டாவது கற்பனை, இதற்கு ஒப்பா இருக்கு. இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் பிறனிடத்தில் அன்பு கூறுவையாக. இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது பாவங்கள் மன்னித்து, சாபங்கள் நீங்கி, வியாதிகள் நீங்கி, பரிபூர்ண ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் நம்ம என்பது கூட அழைக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார், புதிய ஜீவனை தந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கவே கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனப்படியாய் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலே. இவ்வளவாய் உலகத்தில் இயேசு அன்பு கூர்ந்தார். அந்த இயேசுனுடைய அன்பை நீங்கள் கல்வாரி செல்வதை பாருங்கள். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமத்துமே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இருதயத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அவர்களை அதிகாரம் கொடுத்தார். God is going to give you the authority to call him Abba Father. அப்பா பிதாவில் அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உள்ளத்திலே விசுவாசித்து இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்களே. இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். வருத்தப்பட்ட பாரசமத்திலே எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த அழைப்பு கேட்ட நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்போது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்க ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். இரட்சிப்பு கொடுக்கிறவர் ஆண்டவர். அதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தலையில தாழ்த்துவோமா? பாவத்தோடு, சாபத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, துக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கான விடுதலை இதை கொண்டு இயேசு உங்களை நேசிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாமே ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பெரிய கற்றிருந்து, பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சுகம், பலம், ஜீவன், நன்மை, கிருபை, ஆசீர்வாதங்களை கிருபையாய் தந்து வழிநடத்துவீராக. உம்மிடத்திலே வருகிறவனை நீர் புறமே தள்ளுவது இல்லைன்னு சொன்னீரே. இன்றைக்கு உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி வழிநடத்துங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மிகுந்த மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார்.